அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி மகா உற்சவம் இந்த நன்னாளில் இந்த மாதம் முழுவதும் பெருமான் இறைவனை ஆண்டாள் நாச்சியாரையும் நாராயணனையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் நாம் நாராயணனுடைய அருள் கடாட்சியத்தையும் ஆண்டாள் நாச்சியாருடைய அருளையும் பெற்று ஆண்டுதோறும் உலகில் இந்நாட்டில் மழை பெற்று மங்கள காரியங்கள் சிறப்பிக்க நம் குடும்பங்கள் இல்லங்களில் ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் மங்கள விஷயங்களும் நன்மை பயக்கும் விஷயங்களும் நடக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். செவ்வேல் வடிவோனே, சேவற்குடியோனே, வேலும் மயிலும் துணையோனே, வேத வித்தகனே, தண்டை அணிந்தவனே, சதாசிவ புதல்வனே, போற்றி போற்றி என்று எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த மார்கழி மாதத்திற்கான திருப்பாவை விளக்கம் என்ற இந்த தலைப்பில் முதல் வகுப்பாக இன்று மார்கழியினுடைய முதல் பாடல் பற்றிய விளக்கமும் 108 திவ்யதேசங்களில் மிக சிறப்பான தேசமான ஸ்ரீரங்கம் பெருமானுடைய அரங்கநாதனுடைய ஒரு சில பெருமைகளையும் திருப்பாவை விளக்க நூல்களையும் திருப்பாவையினுடைய முதல் பாட விளக்கத்தையும் பாசுரத்தின் விளக்கத்தையும் இந்த வகுப்பில் நாம் காணலாம். மார்கழி மாதம் சூரியன் தனுர் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசியில் இன்று முதல் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம தனுர் மாதம் என்கிறோம். இந்த தனுர் ராசியில் தனுர் மாதத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஆற்றல்களை தரக்கூடியவர். பிரபஞ்சம் மனிதர்களுக்கு இந்த பூவுலகில் வாழக்கூடிய மானிடவர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மிக புண்ணியமான ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. நல்ல விஷயங்கள், குடும்ப விழாக்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நாம் செய்யாமல் இந்த மாதத்தை தவிர்த்தாலுமே இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் நாம் தொண்டு செய்வதற்கும் அபிஷேக ஆராதனை செய்வதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் பிரபஞ்சத்துடன் நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளுடைய உடலையும் ஈடுபடுத்தி கொள்வதற்காகவும் தான் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக ஆண்டுதோறும் 12 மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதம் பிரபஞ்ச சக்தியுடன் நம்மளுடைய இந்த பூத உடலையும் நம்மளுடைய ஆன்மாவையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பரிமாற்றம், நல்ல வகையான அந்த குட் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல பரிமாற்றத்தை தரக்கூடிய மாதம் தான் இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம். மார்கழி மாதம் சிறப்புகள் பற்றி நிறைய வகுப்புகள்ல போன வருடம் நிறைய மார்கழியினுடைய சிறப்புகளை நாம் கூறியிருக்கிறோம். அந்த அளவில் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களையும் அதற்கு பிறகு மார்கழியினுடைய முதல் பாடல் திருப்பாவையினுடைய முதல் பாடல் பாசுரத்தினுடைய விளக்க உரையும் காணலாம். திருப்பாவையினுடைய விளக்கம் என்பது அதிகம் சொல்லி தெரிவதற்கில்லை. இந்த திருப்பாவை கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலத்தை தான் பொதுவாகவே தமிழ்ல பக்தி இயக்கம் காலம், அதாவது பக்தி இயக்கம் தோன்றிய காலம் என்கிறோம். அதாவது 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இடைப்பட்ட அந்த 3 நூற்றாண்டுகளில் தான் பக்தி மிகச்சிறப்பாக இருந்ததாக சங்க இலக்கியங்கள் நம்முடைய இதிகாசங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இதுக்கு பக்தி இயக்க காலம் என்றே இந்த 3 நூற்றாண்டுகளுக்கும் பெயர் வந்தது. இக்காலத்தை தான் நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், இருவருமே வாழ்ந்து இரு குரு தரப்பினருமே வாழ்ந்து பக்தி பாடல்களை பாடி எம்பெருமான் சிவபெருமானையும் எல்லாம் வல்ல
நாராயணனையுமே வணங்கி தங்களுடைய வாழ்நாளை வந்து இந்த கைங்கரியத்திலையும் பக்தி வகையிலையும் கைங்கரியத்தின் வகையிலுமே தொண்டு வகையிலையுமே சேவை வகையிலுமே செய்து இறைவனை வந்து அடைந்து முக்தி அடைந்தார்கள் என்று இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு மிகச்சிறப்பாக 3 நூற்றாண்டுகளுமே மிக சிறப்பான நூற்றாண்டுகளாக கருதப்படுகின்றன நம்மளுடைய இதிகாசங்களில். அவ்வாறே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்து பக்தி பாடல்களை பாடி மக்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய நூற்றாண்டு தான் இந்த நூற்றாண்டு. இவர்கள் எல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவ்வாறு வாழ்ந்த அந்த ஆழ்வார் பெருமக்களில் மிகச்சிறந்த தலைச்சிறந்த ஒரு பெரிய மனிதராக பெரிய ஆழ்வாராக இருந்தவர் தான் நம்ம பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பெரியாழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் மூத்தவர். ஆழ்வார்கள் நிறைய ஆழ்வார்களை இவர்தான் உருவாக்கினார் என்று சொல்வதற்கு கூட சந்தேகம் இல்லை. அந்த அந்த அளவிற்கு வந்து இந்த பெரியாழ்வார் வந்து நிறைய இறைவன் அதாவது நாராயணனுடைய நீங்காத பக்தி கொண்டவர். இவர் பிறந்தது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற சேத்திரம் என்று கருதப்படுகிறது. அங்கிருந்துதான் திருப்பாவை, ஆண்டாள், திருவாய்மொழி அனைத்து நூட்களுமே இங்கிருந்துதான் வந்து தோற்றுவிக்கப்பட்டன. அவ்வாறு இந்த பெரியாழ்வாரினுடைய இருப்பிடமாக கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற திருத்தலத்தை வந்து இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தவர். அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய திருக்கோயிலாக அங்கு இருக்கக்கூடிய அருள்மிகு வடபத்திர சாயி என்ற நாராயணன் எம்பெருமான் அங்கு வந்து திருச்சேத்திரத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இறைவனுக்கு அந்த பெருமாளுக்கு பேரே வந்து வடபத்திர சாயி பெருமாள் என்றே வழங்குவார்கள். பெரும் கோயில், அதாவது வடபத்திர சாயி என்பது பழமையான கோயில். ஆழ்வார்களுக்கெல்லாம் பழமையான கோயில். வைணவத்திலேயே மிக பழமையான ஸ்தலம் எது என்று கேட்டால் அது வடபத்திர சாயி உடைய ஆலயம்தான். அந்த பெருமான் வடபத்திர சாயினுடைய ஆலயம்தான். அப்போ அந்த வடபத்திர சாயி என்ற அங்க இருக்கக்கூடிய நாராயணனுடன் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பெரியாழ்வார் வந்து அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அந்த ஐயனிடமிருந்து ஆறாத அன்பு கொண்டு உருகி உருகி நித்தம் அவரை சேவித்து வந்த பெருமை வந்து நம்மளுடைய பெரியாழ்வார் ஒருவருக்கே உண்டு. இப்ப திருமால் பக்தியில் மிகுந்த ஆழ்ந்து அவர் இருந்தபோது ஆழ்வாரின் வளர்ப்பு மகளாக கோதை நாச்சியாரை வந்து இவர் கண்டெடுக்கிறார். இது அனைவரும் அறிந்த கதையே. இந்த கோதை நாச்சியாரை இவர் கண்டெடுத்த பிறகு மகாலட்சுமியின் சொரூபமாக, அன்னை வந்து சீதாதேவியின் சொரூபமாக, மகாலட்சுமியின் சொரூபமாக, நாராயணனுடைய துணைவியாக பல அவதாரங்கள் அன்னை வந்து எடுத்திருந்தாலுமே இந்த கோதை என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாளுடைய வளர்ப்பு மகளுக்கு கோதை என்றுதான் பெயர் வைத்தார். கோதையின் நாச்சியார் என்றுதான் நம்ம ஆண்டாளுடைய நாமத்தை வந்து கோதநாச்சியார் என்றே நாம் வணங்குகிறோம். இப்ப இந்த கோதை என்று பெயர் வைத்து தன் மகள் என வளர்த்த இந்த பெரியாழ்வார் வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சுமத்தையும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்ற பெயரை ஆண்டாள் வந்து பெற்று நித்தம் நிதம் மாலைகளை சூடி இறைவனுக்கு சமர்ப்பிப்பதுதான் வந்து நம்மளுடைய பெரியாழ்வாருடைய பிரதான வேலையாக இருந்தது. அவ்வாறு இருக்கும்போது அனைத்து அவருக்கு பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையை தன் ஆண்டாள் வந்து சிறு வயதிலிருந்தே தான் சூடிக்கொண்டு இறைவனுக்கு வந்து சமர்ப்பித்ததுதான். அந்த விஷயத்திலிருந்துதான் அந்த மிகப்பெரிய சூஷ்மம் வந்து வெளிப்பட்டது. அதிலிருந்து தான் வந்து நம்ம ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்ற பெயர் வந்தது. தன்னுடைய மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு இறைவனுக்கு அணிவித்ததால் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று பெயர் பெற்றார் ஆண்டாள். இவ்வாறு ஆண்டாளை வந்து அன்போடு, கோதை நாச்சியாரை அன்போடு வளர்த்து வந்தார் இந்த பெரியாழ்வார். அவ்வாறு வளர்த்து வந்த அந்த கோதை நாச்சியார் ஆண்டாள் அந்த ஆடிப்புறத்து நாயகிதான். நம்ம கோதை நாச்சியார் தான் இந்த திருப்பாவை பாடிய செந்தமிழ் செல்வியாக அனைவராலும் வழங்கப்படுகிறார். திருப்பாவையில் வந்து 30 பாடல்களை வந்து இந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து அருளியுள்ளார் என்பது அனைவரும் அறிந்ததே. மற்றும் நாச்சியார் வந்து திருமொழி 100, 150 3 பாடல்களை வந்து திருமொழியில் அவர் எழுதியுள்ளார்.
திருப்பாவை என்பது என்ன அப்படின்னா, ஜீவாத்மாக்கள் வந்து பரமாத்மாவை நாடும் ஒரு சமய அ பொறுமை சமய பெரும் நிலையை வந்து உலகுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து உரைப்பதுதான் இந்த திருப்பாவையினோட முக்கியமான நோக்கமே. நம்மளுடைய ஜீவாத்மா, பரமாத்மா என்ற இறைவனை நம்மளுடைய நாராயணனை வந்து சென்று அடைவது. யாரோடு சென்று அடைவது? அந்த ஆண்டாள் நாச்சியார் குழந்தையாக பிறந்து, மனிதராகவே பிறந்து, ஒரு மனிதனாலே வளர்க்கப்பட்டு, அந்த மானுடத்திலே இருந்து மிகப்பெரிய ஒரு புண்ணிய பிறவியாக அவளுடைய ஆண்டாள் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஜீவாத்மாவை பரமாத்மா பரமாத்மாவை பரமாத்மாவான நாராயணனிடம் வந்து சமர்ப்பித்து, தனக்கே உரிதாக ஆக்கிக் கொள்க தன்னை என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பிரபஞ்சத்திற்கு உணர்த்துவதற்காகவே தான் இந்த 30 பாடல்களையும் ஆண்டாள் பாடியுள்ளார். பெண்களுடைய ஒழுக்கமும், நாராயணனுடைய பெருமையும், நாட்டினுடைய செழுமையும், நாட்டில் வாழ்ந்த அந்த காலத்துல வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வாறு ஆஹ் வயலில் வேலை செய்தார்கள், உழவு எவ்வாறு இருந்தது, பிரபஞ்சம் எப்படி இருந்தது, மழை எப்படி பெய்தது, அவர்களுடைய செழுமை என்ன, அவருடைய பக்தி என்ன, அவர்களுடைய பால் பெருக்கம் என்ன, அதாவது பசுமாடுகளை வைத்து அவர்கள் வளர்த்து அவர்களுடைய பால் பெருக்கம் என்ன, அனைவருக்கும் உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டினுடைய வளமை என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே ஈன்றெடுக்கப்பட்டவள் தான் அந்த ஆண்டாள் நாச்சியார். அப்ப வைணவ பெரியவராகிய ராமானுஜர் கூட இந்த திருப்பாவையில் பெரிதும் ஈடுபட்டிருக்கிறார். அவரும் திருப்பாவையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அதனால்தான் அந்த திருப்பாவையில் வந்து அவரும் ஈடுபட்டிருப்பதால் தான் அவரை வந்து திருப்பாவை ஜீயர் என்றே நாம் அழைக்கிறோம். பொதுவாகவே இந்த வைணவத்தில் இருப்பவர்கள் ஜி என்று அழைப்பார்கள். ஜீயர் என்றாலே மிக உயர்ந்த வைணவர்கள் என்று பொருளாகப்பட்டாலுமே, இந்த பெரியார் நம்மளுடைய ராமானுஜர் வந்து திருப்பாவையில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர்னால் அவருக்கு வந்து திருப்பாவை ஜீயர் என்றே அவர் அழைக்கப்படுகிறார். அதே மாதிரிதான் வேதாந்த தேசிகர் இருக்கார் இல்லையா, வேதாந்த தேசிகருமே திருப்பாவையில் வந்து அதிக அளவு ஈடுபாடு கொண்டவராகத்தான் அவர் விளங்கினார். விஜயநகர பேரரசான கிருஷ்ணதேவராயரும் கூட அவ்வாறே திருப்பாவையில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். அவர் தான் எழுதிய அமுக்த மால்யதா என்ற ஒரு தெலுங்கு நூல்ல கூட ஆண்டாளை மிக சிறப்பாக அவர் வந்து பெருமையாக அவர் வந்து விளக்கி இருக்கிறார். மற்றும் திருப்பாவை என்பது என்ன அப்படின்னா, பாவையர்கள், அதாவது பெண்கள் பாவை பிடித்து, பாவை என்பது இந்த இடத்துல வந்து நோன்பு என்று சிறப்பிக்கப்படுகிறது. பாவை என்றால் நோன்பு. நோன்பு என்பது உண்ணா நோன்பு என்றாலும் கூட, நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு தகுந்தவாறு காலையில் எழுந்து, இந்த காலையில் எழுவது என்பது மற்ற மாதங்களில் இல்லாத ஒரு சிறப்பு வந்து எதற்கு இந்த மார்கழி மாதத்திற்கு இருக்கிறது என்றால், இந்த ஆண்டாள் காலையில் எழுவதையும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்மளுடைய ஆத்மாவை நாம் இணைத்துக் கொள்வதினால் ஏற்படக்கூடிய எவ்வளவு பயன்பாடு என்பதையும் வந்து ஆண்டாள் அந்த காலத்திலேயே வந்து இக்கால மனிதர்களும் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து, அவருடைய எழுதிய அந்த சொற்கள் வந்து மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றன. அப்போ பாவையர் என்பது என்ன அப்படின்னா, தன்னுடன் சுற்றி இருக்கக்கூடிய தோழிகள் மற்றும் தன்னுடன் இருக்கக்கூடிய தான் வசிக்கும் இல்லத்திலோடு இணைந்த உற்றார் உறவினர்கள், அதை சார்ந்த பெண்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்டீர்கள், இவர்களையெல்லாம் சேர்த்துத்தான், ஆண்டாளையும் சேர்த்துத்தான் பாவையர் என்கிறோம். அந்த பாவையர் நோக்கும் அந்த நோன்புதான் பாவை நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாவை நோன்பு யாருக்காக இருக்கப்படுகிறது என்றால், எம்பெருமான் நாராயணனுடைய திருப்பாதங்களையும் நாம் சரணாகதி அடைய வேண்டும். தன்னுடைய ஆத்மாவை வந்து, அந்த ஜீவாத்மாவை, தங்களுடைய ஜீவனான ஆத்மாவை வந்து பரமாத்மாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும், மோட்சம் பெற வேண்டும், நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பாவை என்ற நோன்பு இருந்து, இந்த மார்கழி நோன்பு அனுஷ்டிக்கப்படுவதால் தான் இது திருப்பாவை பாவை நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. பெண்களுக்கென்றே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நோன்பாக இது அழைக்கப்படுகிறது. நிறைய பிரபந்த நூல்களுமே திருப்பாவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு எடுத்துரைக்கின்றன. மற்றும் இந்த பாவை என்பது என்ன அப்படின்னா, இது என்ன இந்த நூல்ல குறிப்பிடுறோம் அப்படின்னா, மழை பொழிந்து நிறைய மழை பொழிதல், மழை எவ்வாறு பொழியும், மழை பொழிந்ததனால் எப்படி விவசாயம் செழிக்கும், விவசாயம் செழித்தால் மக்கள் எவ்வாறு நலம் பெறுவார்கள்,
குடும்பம் எவ்வாறு சிறக்கும், குடும்பம் எவ்வாறு சிறப்பாக இருந்தால் நாடு எவ்வாறு சிறப்பாக இருக்கும், நாடு சிறப்பாக இருந்தால் மன்னன் எவ்வாறு இருப்பான் என்பதையெல்லாம் இந்த திருப்பாவை பாடல் வந்து ஒவ்வொரு பாடலுமே நமக்கு விளக்கத்தை வந்து ஒவ்வொரு பாடலுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நாடு செழித்தலும், நோன்பிருக்கும் மகளிர் தங்களுடைய கணவனுக்காக மாங்கல்ய பிராப்தத்திற்காக கணவனையே தன்னுடைய கடவுளாக நினைத்து நோன்பு இருக்கக்கூடிய அந்த பக்தி நயம் இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துவதற்காகவும் நாட்டினுடைய ஒரு ஒரு பெண்மணி, இப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா, ஒரு மகளிர் தன்னுடைய கணவனை சார்ந்து தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தன் குழந்தைகளை சார்ந்து குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து கணவனுக்காகவே வாழ்ந்து இல்லம் சிறக்க நல்லறத்தோடு வாழ்ந்தால்தான் அடுத்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் அவர்களை பார்த்து அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்களை பார்த்து இன்னும் 10 பேர் பின்பற்றுவார்கள். அப்படி ஒவ்வொருவராக ஒரு நல்ல விஷயங்களை பின்பற்றும் பொழுது அந்த ஊரே வந்து அந்த நல்ல விஷயங்களை பின்பற்றும் போது அங்கு மன்னன் வந்து மகிழ்ச்சி பெறுவான், நாடு செழுமை அடையும் என்பது வந்து இந்த திருப்பாவை என்னும் சிறு எளிமையான நூலின் மூலம் வந்து நாம் அறிந்து கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவ்வாறாக திருப்பாவையினுடைய முதல் பாடல் விளக்கமாக நாம் என்ன இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, அனைவரும் அறிந்த அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ற பாடல் தான் முதல் பாடல். முதல் பாடல்ல வந்து மார்கழி நோன்பினை பற்றியும், மார்கழி நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வந்து ஆண்டாள் நாச்சியார் முதலில் வந்து இந்த பெண்களுக்கு ஆண்டாள் நாச்சியார் வந்து தெரிவிக்கிறார். நிறைய பாடல்களில் நிறைய கருத்துக்கள் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்புண்டு, ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு, ஒவ்வொரு சொல்லும் எதற்காக சொல்லப்பட்டது என்பது வந்து மிக முக்கியமானது. இந்த 30 பாடல்களுமே மிகப்பெரிய தாத்பரியங்களும் தத்துவங்களும் பெண்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அதில் இருக்கின்றது. நாட்டிற்கு தேவையான விஷயங்கள் இருக்கின்றது. பக்தி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதுலதான் மார்கழி திங்கள் என்ற முதல் நாள் பாடல். இந்த பாடலை வந்து என்னன்றத பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் வேதாந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியன் தோள்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் இதனுடைய பாடல். இந்த பாடலில் உடைய பொருள் என்ன அப்படின்னா, அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியர், அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து ஒப்பனை செய்து கொள்வதில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒப்பனை செய்து கொள்வது என்பது, ஆண்டாள் என்றாலே ஒப்பனை, ஒப்பனை என்றாலே ஆண்டாள். அந்த அளவுக்கு தன்னுடைய அழகிற்கும் தன்னுடைய நிறத்திற்கும் ஏற்றவாறு ஒப்பனைகளையும் அந்த முகச்சாயங்களையும் அதனுடைய உடையையும் அந்த பட்டு ஆடைகளையும் தேர்ந்தெடுத்து அந்த தன்னுடைய கூந்தலை வந்து பின்னி கொள்ளும் முறை, பூச்சூடி கொள்ளும் முறை, கண்ணாடியில வந்து அந்த கண்ணாடி என்பது அந்த காலத்துல இல்லை, அதற்கு பதில வந்து நீர்நிலைகளைத்தான் பார்ப்பதை தான் கண்ணாடியாக பயன்படுத்தினார்கள். இன்னும் வந்து இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ஒரு பித்தளையில் செய்யப்பட்ட, அதாவது பித்தளை என்று சொல்லக்கூடாது, வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு வெண்கலத்தில் வந்து நம்ம முகத்தை பார்க்கும் போது அது நம்ம பிரதிபலிக்கும். அந்த மாதிரி ஒரு உபகரணங்களைத்தான் அந்த காலத்துல வந்து நம்மளுடைய ஒப்பனை செய்வதற்காக வந்து பயன்படுத்தினார்கள். அதே ஒரு கண்ணாடி போன்ற அந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட அந்த கண்ணாடி போன்ற ஒரு அமைப்பு இன்றும் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சன்னதியில் ஆண்டாளுக்கு அருகில் மிக அருகில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு ஒப்பனை செய்வதில் சிறந்தவராக இருந்தால் ஆண்டாள். அப்போ அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே அப்படின்றது வந்து ஆண்டாள் வந்து அந்த பாவை நோன்பு என்று அந்த நாராயணனை தரிசிப்பதற்காக அந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் தன் வயது ஒத்த பெண்கள், திருமணமான பெண்கள் அனைவருமே வந்து ஆண்டாள் வந்து அழைப்பதாகத்தான் இந்த பாடல் முதல் பாடல் விளக்குகின்றது. அப்ப அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே,
நல்ல அணிகலன்களை அணிந்து கொண்டு பட்டாடைகளை உடுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்டீரே அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமீர்காள். அப்ப ஆயர்பாடி என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல, அனைத்து செல்வங்களுமே உள்ள இடம். நந்தகோபனை, நம்மளுடைய நந்தகோபன் என்ற அரசனை வந்து அங்க வந்து தலைவனாக கொண்ட அந்த ஆயர்பாடி வந்து சாதாரணமான இடம் கிடையாது. செல்வ வளமிக்க இடம், சிறப்பான இடம், பால்வளம் பெருகும் இடம், செல்வ செழிப்பு, விவசாயம் மற்றும் நீர்நிலைகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம், எதற்குமே பஞ்சமில்லாத ஒரு இடம்தான் ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த நிலம். அப்ப அந்த ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமீர்களே அப்படின்னா, செல்வ வளத்தை பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நகைக்கு குறையும் இல்லை, பணத்திற்கு குறையில்லை, தானியங்களுக்கு குறையில்லை, விவசாயத்திற்கு குறையில்லை, இதற்கு நீருக்கு குறையில்லை, உணவுப் பொருட்களுக்கு குறையில்லை என்று எந்த வகையிலையுமே குறை சொல்லாத அளவிற்குத்தான் இந்த ஆயர்பாடி வந்து இருந்திருக்கிறது. அதனால்தான் ஆண்டாள் தான் வாழ்ந்த இருப்பிடமான அந்த இடத்தை வந்து ஆயர்பாடி என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் செல்வ வளமிக்க சிறுமீர்களே, ஒவ்வொரு இல்லமுமே சிறக்கும், ஒவ்வொரு இல்லமுமே செல்வம் வளம் பெற்றதுதான். விவசாயம் செழிக்கும், உழைக்கும் மக்கள் சதா சர்வகாலமும் அந்த ஒரு அதிகாலையில் எழுந்து அந்த இரவு தூங்க அந்த அந்தி பொழுது சாயும் வரைக்கும், இன்னைக்குதான் நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல எவ்வளவோ உழைக்கிறோம், இரவு தூங்க போகும் முன்ன கூட நம்ம வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இது வந்து மனது ஒரு என்ன சொல்றது, ஒரு மனது வந்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த காலத்துல வந்து ஒரு லிமிடேஷன் வச்சிருந்தாங்க, இதுக்குமே இப்பதான் ஒர்க் பண்ணணும், இவ்வளவுதான் முடியணும், இவ்வளவுதான் செய்யணும், இந்த வேலை நாளை என்று அவர்கள் வந்து அந்த வேலையை பகுத்து பகுத்து செய்தார்கள். குடும்பத்திற்கென்று அவர்கள் வந்து நேரத்தை ஒதுக்கினார்கள், குழந்தைகளுடன் விளையாடினார்கள், அக்கம் பக்கத்தினருடன் மகிழ்ந்து இருந்தார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இப்ப எல்லாமே தலைகீழா இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகம்தான் ஆயர்பாடி. தான் வசிக்கும் அந்த இருப்பிடத்தை வந்து ஆண்டாள் மிகச் தெளிவாக, மிகச் சிறப்பாக, மிக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறாள். அதுதான் வந்து செல்வ வளமிக்க சிறுமீர்களே, செல்வத்திற்கு குறையில்லாத சிறுமிகள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பட்டாடை உடுத்தி நகை நட்டுகள் அனைத்தும் அணிந்து இருக்கக்கூடிய அந்த செல்வம் வளமிக்க சிறுமி. ஒவ்வொரு சிறுமிகளுமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, அந்த இடம் எவ்வளவு சிறப்புற்று இருக்கும் என்பதை நாம் வந்து கற்பனையில் அறிவோம். மார்கழியில் வந்து முழு நிலா வீசும் நல்ல நாள் இது. இன்று மார்கழி வந்து முழு நிலா வீசக்கூடிய நல்ல நாள், பௌர்ணமி நாள். நீராட கிளம்புவோம் வாருங்கள். முதலில் நீராடுவோம், முதலில் நீராடி ஒவ்வொரு நாளுமே நீராடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது மார்கழியில் நீராடல் என்பது மிக சிறப்பான விஷயம். அதாவது ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்து நீராடுதல் மிக சிறப்பானது. என்னன்னா ஒவ்வொரு நாளுமே, அதாவது முந்தைய நாள் இரவு அனைவருமே நம்ம தூங்குறோம் இல்லையா, அது தூங்கும் போது நம்மளுடைய ஆத்மா வந்து வெளியில பயணப்படும், நம்மளுடைய ஆன்மா வெளியில சென்று விட்டு வரும், உடலை விட்டு வெளியேறும். பல அதாவது வெளியில வெளியில போயிட்டு திரும்ப வர்றதுதான் வந்து அது நம்ம உறக்கம் என்று சொல்கிறோம். உறக்கம் என்பது கிட்டத்தட்ட மரணத்திற்கு ஒப்பானதுதான். அதனால் நம்ம இந்த உடலை வந்து ஒவ்வொரு நாளுமே சவமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்போ அதனால்தான் காலையில் எழுந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து நம்ம அகற்றுவதற்கும், அன்றைக்கு நம்ம முதல் நாள் செய்த நம்ம கர்மாக்களை தீர்ப்பதற்கும், முதல் நாள் செய்த நம்ம பாவங்களை தீர்ப்பதற்கும், முதல் நாள் நாம் செய்த இந்த மனித உடலை வைத்து முதல் நாள் நாம் செய்த அந்த காரியங்களை வந்து ஒழிப்பதற்கும் தான், கழுவுவதற்கும் தான் காலையில் வந்து நம்ம எந்திரிச்சோன்னா குளிக்கிறோம். அப்ப காலையில் வந்து நீராடல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். நீராடி விட்டு தான் நம்ம அனைத்தையுமே செய்ய, பெண்கள் நீராடி சமையல் வேலை செய்யணும். குளித்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பு வந்து நம்ம வந்து பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே ஆண்கள் வந்து பக்திமயமாக இருக்கிறார்களோ என்பது வந்து பெரிதல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளுமே அந்த காலத்து பெண்கள் வந்து அடுப்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மண் அடுப்பை சுத்தம் செய்து அதில் விறகு வைத்து அந்த கற்பூரம் ஏற்றி அந்த அந்த விறகை வந்து எரிச்சு நம்ம வந்து சமைப்போம் இல்லையா. அந்த காலத்து அந்த அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு நாளுமே நாம் செய்யக்கூடியது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய ஹோமத்திற்கு சமமாகும். இப்ப ஹோமம் என்பது குண்டத்துல வந்து ஹோம குண்டத்துல நம்ம என்ன செய்வோம், 4 மூலைகளுமே அந்த செங்கலை அடுக்கி அதுல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய விறகுகளை
அதாவது ஹோம குச்சிகள் இருக்கு இல்லையா, ஹோம வஸ்துகளை நம்ம வந்து ஒவ்வொரு சிறப்பான மூலிகை பொருள்களை வந்து நம்ம அடுக்கி ஒன்னொன்னாக தான் நம்ம சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பித்து நம்ம ஹோமங்களுக்கு வந்து இறைவனுக்கு வந்து அக்னி வழியாக சமர்ப்பிக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளுமே அந்த காலத்து பெண்டீர்கள் செய்து வந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சிறு பிற்காலங்களில் வந்து பெண்கள் வந்து ஹோமம் செய்ய தேவையில்லை என்ற ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆண்கள் தான் ஹோமம் பண்ணணும், பெண்கள் செய்யக்கூடாது என்ற இன்றளவும் எல்லோரும் நம்ம வந்து பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பெண்கள் வந்து வீட்டுல சின்ன ஒரு வரலட்சுமி நோம்புக்கோ எதா இருந்தாலும் அனைத்து பூஜை புனஸ்காரங்களையும் செய்கிறோம், விரதம் இருக்கிறோம், நைவேத்தியங்களை சமைத்து தருகிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா ஹோமத்திற்கான ஒரு இது மட்டும் நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கான காரணம் என்னவென்றால் கண்டிப்பாக இந்த விஷயம்தான். ஒவ்வொரு நாளுமே பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து கண்டிப்பான முறையில இந்த விறகு வைத்து நம்ம சமைத்து விளக்கை வந்து அந்த அடுப்பை வந்து கிளீன் பண்ணி உள்ள இருக்க சாம்பலை எடுத்து அதற்கு மேல விறகு வச்சு நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம சமைக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு ஹோமம் தான் என்று வந்து அந்த காலத்துல அவ்வளவு பெருமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதனால என்னைக்குமே பெண்களுக்கு அந்த ஹோமம் செய்யற தகுதி உண்டு. நாளடைவுல காலப்போக்கில் தான் அந்த ஆண்களுக்கு மாற்றப்பட்டதைய முதலில் ஹோமம் செய்தது, சமைப்பது என்பது நம்மால அவ்வளவு எளிதாக நினைத்து விடக்கூடாது. அந்த விறகுகளை அடுக்கி நாம் நெருப்பினை கற்பூரம் வைத்து நெருப்பினை மூட்டி அன்று நாம் உணவு சமைத்து அந்த காலத்து பெண்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. உணவு சமைத்து ஆச்சாரத்துடன் குளித்து அனைத்து உணவுப் பொருட்களையுமே செய்து அதில் ஒரு கைப்பிடி சாதமாவது எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து விட்டு நம் இல்லத்தில் உள்ள தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து விட்டு தான் அனைவரும் வந்து உணவு அருந்துவார்கள். இந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் முன்னாடி இருந்து வந்ததுதான். இப்பதான் நம்ம வந்து ஒரு விசேஷ காலங்கள்ல மட்டும் நம்ம இறைவனுக்கு நைவேத்தியம் படைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அன்றாடம் இறைவனுக்கு ஒரு பெண் வந்து தன் கையில் வந்து நைவேத்தியம் தான் உண்பது தான் உண்பது இல்லை என்றால் வேறு வந்து இறைவனுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவை வந்து நம்ம வைத்து இறைவனுக்காக பிரத்யேகமாக செய்யறோம் இல்லையா, பழம் காய் இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா செய்யறோம் அப்படின்ற அந்த நைவேத்தியை விட தான் உண்ணும் உணவை, தன் கணவனுக்கு கொடுக்கும் உணவு, தன் குழந்தைக்கும் கொடுக்கும் உணவு, எந்த உணவு தன்னுடைய இல்லத்திற்காக குடும்பத்திற்காக பரிமாறப்படுகின்றதோ அந்த உணவையே அந்த இறைவனுக்கு சமர்ப்பிப்பதுதான் நெய்வேத்தியத்தின் முதல் நிலை என்று வந்து நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை இறைவனுக்கு வந்து வைப்பதுதான் மிகப்பெரிய பெரிய மிக உன்னதமான நைவேத்தியமாக இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பது வந்து உண்மையே. அப்போ அந்த மாதிரி நீராடல் என்பது அதுதான். ஒவ்வொரு நாளுமே நம்ம நீராடனுடைய தாத்பரியமே அதுதான். குளிக்காம எந்த வேலையும் செய்யறது வந்து நல்லது கிடையாது. அப்போ முதல் நாள் இருக்கக்கூடிய அந்த வினைகளை அந்த நெகட்டிவிட்டின்னு சொல்றத அடுத்த நாள் வந்து நம்ம கழித்து விட்டு நம்ம அடுத்த நாளை வந்து புது நாளாக தொடங்குவது என்பதுதான் இந்த குளிப்பது என்பதனுடைய தாத்பரியமே. அப்போ அந்த மாதிரி நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இது. எல்லா நாட்களுமே எல்லா வருடத்தில் வந்து இந்த 11 மாதங்கள் நம்ம அவ்வாறு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த மார்கழி எழுந்து நீராடி அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று ஏதாவது இறைவனை சிவபெருமானையோ இல்ல பெருமாளையோ இல்ல அம்பிகையையோ யாரை வழிபட்டாலும் நமக்கு வந்து அது நன்மையை பயக்கும். அந்த நேரத்துல நம்மளுடைய உடலையும் இந்த பூத உடலையும் இந்த ஆன்மாவையும் பிரபஞ்சத்தோடு இணைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய பேராற்றலை நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய உடலுக்கும் நம்ம உள்ளத்திற்கும் கண்டிப்பாக உற்சாகத்தை தரும் என்பதில் ஐயமே இல்லை. அவ்வாறு கூர்மையான வேலுடைய, அதாவது கூர்மையான வேட்கள்னா போர்க்கருவிகள் கூட ஒரு நாட்டினுடைய அரசனுடைய அந்த வீரத்தை பற்றி தான் இங்க விளக்கப்படுகிறது. கூர்மையான வேலுடைய கூர்வேல் நெடுந்தொழிலன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது போர் என்று வந்து விட்டால் தன் மக்களை காப்பாற்றுவதற்காக நந்தகோபன் என்ன செய்வானாம், அவ்வளவு வீரமிக்கவனாக இங்க சொல்லப்படுகிறது. அப்ப கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நம்மளுடைய அரசன் நந்தகோபன் என்று இங்க நந்தகோபனை வந்து ஆண்டாள் அழைக்கிறாள். அழகிய கண்களுடைய யசோதை பிராட்டி இருக்காங்க இல்லையா, நந்தகோபனுடைய மனைவி யசோதை பிராட்டி அழகிய கண்களை உடையவள், அழகானவள் என்று யசோதை பிராட்டியையும் ஆண்டாள் இங்கு சிறப்பித்து கூறுகிறார். ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், யார் இங்கு சிங்கம் போன்ற மகனும், சாத் எம்பெருமான் நாராயணனே, கண்ணனே, ஸ்ரீ கண்ணனே, கிருஷ்ணரே, அவர்தான் வந்து இங்க வந்து
இதுவே கொடுந்தொழில் ஏகாந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். சிங்கம் என்ற பெயர் வந்து இங்க இறைவனுக்கு நாராயணனுக்காக வைக்கப்பட்டது. கரிய நிறத்தவனும், கரிய நிறத்தவன் யார்? கண்ணன் தான் கரிய நிறத்தவன். சிவந்த கண்களை உடையவன் யார்? கண்ணன் தான் சிவந்த கண்களை உடையவன். சூரியன் போன்ற பிரகாசமான முகத்தை உடையவன் யார் இங்கு? அவனே நாராயணன். இப்ப நாராயணனின் அம்சமான கண்ணபிரானே நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் நம்மை வாழ்த்தும். நம்மளுடைய நாராயணனுடைய பாதங்களை நாம் சென்றடையலாம் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை ஆண்டாள் வந்து இந்த முதல் பாடலில் இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வந்து வைகுண்டம் இருக்குல்லையே, அதை மனதில் கொண்டுதான் பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். பறை என்பது மோட்சம். பறை என்பது நமக்கு வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய மோட்சம். மோட்ச நிலைதான் இந்த பறை. பறை என்பது மோட்ச நிலை. அப்ப 108 திருப்பதிகளில் வந்து 106 பூமியில் காணலாம். அப்ப 108வது திருப்பதியான வைகுண்டத்தை வந்து நாராயணனிடம்தான் காண முடியும். அங்குதான் நாராயணன் உரைக்கிறான் என்பதையும் இந்த பாடல்ல வந்து ஆண்டாள் வந்து மிக தெளிவாக நமக்கு உரைக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை 108 திவ்ய தேசத்துல இந்த 108வது தலத்தை நாராயணனுடைய இருப்பிடத்தை நாம் அடைய முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த மார்கழி பாடல்களின் மூலம் ஆண்டாள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இப்ப பாடலை பக்தியுடன் படித்து நாம் செய்து வந்தாலே வந்து இந்த மார்கழி மாதத்திற்கான மோட்சத்தை வந்து நாம் பெறலாம். இதுதான் ஆண்டாள் வந்து முதல் பாடலில் நமக்கு சமர்ப்பிப்பது. இல்லாம எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ்? இன்னும் பேசலாமா இல்ல என்ன பண்ணலாமா? இல்லம்மா, 8 மணிக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குமா. நன்றிகள். ஓகே ஓகே, சரிங்கம்மா. அடுத்து வந்து அவ்வளவுதான். அடுத்த 2வது பாடல்ன்றது வந்து அடுத்த நாள் பார்ப்போம் நம்ம. இதே போல மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே இந்த மார்கழியினுடைய இந்த முக்கியத்துவத்தை சொல்வதற்கு தான் இவ்வளவு நேரம் தேவைப்பட்டது. மத்தபடி நாளையிலிருந்து மார்கழியினுடைய பாடலுடைய விளக்கமும் 108 திவ்ய தேசங்கள்ல நம்ம அறியப்படாத திவ்ய தேசம், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் எவ்வளவு சிறப்புகள் உண்டு, ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு சூழ்நிலைக்காக பிரபஞ்சத்திற்கு ஒரு சில சூட்சுமங்களையும் சில நன்மைகளையும் எடுத்துரைப்பதற்காகவே நாராயணன் வந்து 108 இறைவனாக ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் தோன்றி இருக்கிறார் என்பதையும், அந்த திவ்ய தேசங்களில் மிக மகத்துவமானது மிக முக்கியமானது என்பதை பற்றியுமே இந்த 30 நாட்களிலே நாம் காணலாம். என்னோட உரையை என்றுடன் இந்த வகுப்பில் முகிழ்த்திக் கொள்கிறேன். இத்துடன் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.